அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் ரெண்டு மேக்ஸிம்ஸ் பார்ப்போம். அதாவது லீகல் டேமேஜஸ் சம்மந்தப்பட்ட ரெண்டு மேக்ஸிம்ஸ் பற்றி பார்ப்போம். The legal damage can be explained through the following two maxims, that is injuria sine damno and damnum sine injuria. அதாவது முதல்ல நம்ம injuria sine damnum அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். The term injuria means infringement or violation of a legal right. அதாவது injury என்பது the legal right வந்து violate பண்றது அல்லது infringement சொல்லுவாங்க இல்லையா, ஒருத்தருக்கு உண்டான அவங்களுடைய உரிமையை பறிக்கிறது அல்லது அதுல இருந்து மீறி செயல்படுறது, அதுதான் injury சொல்றது. The term sign means without or in the absence of. அதாவது இந்த டேர்ம் சைன் இந்த வார்த்தை என்ன சொல்றதுன்னா வித்தவுட் சொல்லுது அல்லது இந்த ஆப்சன்ஸ் ஆஃப், அதாவது இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் அப்படி இருக்கலாம் அல்லது வித்தவுட் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம் அல்லது விடுபட்டு இருக்கலாம். ஸோ இந்த டேர்ம் டேம்னோ மீன்ஸ் டேமேஜ் ஃபிசிக்கல் மென்டல் ஆர் அதர்வைஸ். இந்த டேம்னோன்ற வார்த்தை சொல்லுதுன்னா டேமேஜஸ் தான் டேம்னோன்ற அந்த லாட்டின் டேர்ம் சொல்லுது. அதுக்கு மீனிங் என்னென்னா damages without physical இல்லை mental or otherwise. ஸோ இதை மொத்தமாக நம்ம காயின் பண்ணி பார்ப்போம். injuria sine damno means infringement of a legal right without damage. அவ்வளோதான். ஸோ ஒரு இழப்பு ஏற்படுதுன்னா அந்த இழப்பு டேமேஜஸ் அப்படி என்னன்னு பார்க்கணும். அந்த டேமேஜ் வந்து டைரக்டா அஃபெக்ட் ஆகுதா அல்லது பிசிக்கலா இருக்கலாம் அல்லது மென்டலா இருக்கலாம். ஸோ அதுதான் நம்ம சொல்ல வரும். இதில் பார்த்தீங்கன்னா மென்டலி தான் அதிகமாக வரும், இந்த பிசிக்கல் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், டேமேஜ் கம்மியாக தான் இருக்கும். ஸோ injuria sine damno மீன்ஸ் இன்ஃப்ரிங்மெண்ட் ஆஃப் எ லீகல் ரைட் வித்தவுட் டேமேஜஸ். ஒரு தனிப்பட்ட நபருக்கோ அல்லது அவங்க ப்ராப்பர்ட்டிஸ்க்கோ ஒரு டேமேஜஸ் நடந்திருக்கும், பட் ஆனால் அது வந்து டைரக்டா அஃபெக்ட் ஆயிருக்காது. அந்த டேமேஜ் வந்து வேறு ஒரு மூலமாக, அதாவது பிசிக்கலா இல்லை மென்டலா ஆர் அதர்வைஸ் வேறு ஒரு வழியாக அவர்களுக்கு ஏதாவது ஒரு இழப்பு ஏற்பட்டுருக்கலாம். அது நம்ம எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கும்பொழுது தான் நம்ம இதோட எக்ஸாக்ட் மீனிங் நமக்கு புரிய வரும். இஃப் த plaintiff suffers injury to his legal right, he will have a cause of action to sue the defendant even though he has not suffered any loss or damage. ஒரு நபருக்கு வந்து ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கும், அந்த பாதிப்பானது அவருக்கு வந்து எந்த ஒரு இழப்பும் இல்லாமல் இருக்கும், ஃபிசிக்கலாகவும் சரி இல்லை மென்டலாக சரி இல்லாமல் இருந்தால் கூட he has a right to fight his legal right. அவருக்கு வந்து அவர் உரிமையை பெற அவருக்கு சட்டப்பூர்வமாக அவருக்கு அதிகாரம் இருக்கு. ஸோ கண்டிப்பாக அவருக்கு நடந்த சம்பவத்தை வச்சு நீதிமன்றங்கள் மூலமாக சிவில் சூட் ஃபைல் பண்ணி அவருக்கு உண்டான இழப்பை சரி செஞ்சுக்கலாம் தான் இந்த மேக்ஸிம் சொல்லுது, த injuria sine damno. இது நம்ம வந்து ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு கேஸ்லாம் வச்சு ஸ்டடி பண்ணால் ஓரளவு நமக்கு புரியும். அதாவது ஆஷ்பி வர்சஸ் ஒயிட் இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா the plaintiff was legally qualified voter. The election officer wrongfully refused to register the vote. By the action of the election officer, the plaintiff's right to vote was infringed. He did not suffer any loss because the candidate for whom he wanted to vote was elected. The court held that the defendant was liable and ordered to pay nominal compensation. அதாவது இந்த ஆஷ்பி வர்சஸ் ஒயிட் என்ற கேஸில் இதில் பாதிக்கப்பட்ட நபர் யாருன்னா, ஒருத்தர் தன்னுடைய ஓட்டை செலுத்த போறாரு ஒரு எலெக்ஷன் தேர்தல் வரும் பொழுது. அந்த எலெக்ஷனில் அவருக்கு ஓட்டு போட அலோவ் பண்ண மாட்டாங்க அந்த பூத்தில் இருக்கிற எலெக்ஷன் ஆஃபீஸர். ஸோ அவருக்கு வந்து ஓட்டு போடுறதுக்கு உரிமை இருக்குது, ஹி ஹேஸ் த ரைட் டு ஓட். ஸோ அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, அந்த எலெக்ஷன் ஆஃபீஸர் அந்த கமிஷன் மேலே கேஸ் ஃபைல் பண்ணுறாரு. இதில் என்ன ஆகுதுன்னா, அவர் யாருக்கு ஓட்டு போட நினைக்கிறாரோ
அவர் வந்து வெற்றி பெறாரு வச்சுங்க, இருந்தா கூட இவர் ஓட்டு போட முடியல இல்லையா? ஸோ இவரோட உரிமையை பறிச்சுக்கிறாங்க, தடுக்கப்படுது உரிமை. ஸோ அதனால அவர் என்ன பண்றாரு, கேஸ் ஃபைல் பண்றாரு. அது கோர்ட்டும் அவருக்கு உண்டான நாமினல் காம்பன்சேஷன் என்ன தரணுமோ அதுக்கு உண்டான ஒரு தொகையை தருமாறு அந்த கோர்ட் அவங்களுக்கு எலெக்ஷன் கமிஷனுக்கு ஆர்டர் பண்ணுது. ஸோ இதன் மூலம் என்ன தெரியுதுன்னா, ஒருவர் தன்னுடைய ஓட்டை செலுத்துறதுக்கு அவருக்கு உண்டான அதிகாரங்கள் அனைத்து உரிமையும் அவருக்கு உண்டு. ஸோ அந்த ஓட்டு போட தடுத்தா அது தவறுன்னு சொல்லி இதன் மூலியமா நமக்கு தெரிய வருது. ஸோ இது வந்து இதுதான் வந்து இன்ஜூரியா சைன் டேம்னம். அவர் ஓட்டு போடுறதுனால அவருக்கு எதுவுமே சேதம் கிடையாது, இருந்தாலும் அவர் உரிமையை பறித்ததுனால அவருக்கு இழப்பாக ஒரு தொகை வழங்கும்னு சொல்லிட்டு அந்த நீதிமன்றம் தீர்ப்பு வழங்குது. இதுதான் இன்ஜூரியா சைன் டேம்னம். அடுத்தது இன்னொரு நம்ம எக்ஸாம்பிள் பார்ப்போம். இன்னொரு கேஸ்ல, அதாவது பீம் சிங் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர். இந்த இஷ்யூல பார்க்கும்பொழுது, Beam Singh, an MLA, was arrested wrongfully by police. He could not attend assembly sessions and he was not produced before magistrate as per law. Thus, his constitutional right to personal liberty under Article 21 is violated. Though he did not suffer actual loss, the court, as a warning to the police, awarded exemplary damages of rupees 50,000 to Mr. Beam Singh. ஸோ இந்த கேஸ்னால என்ன தெரிய வருதுன்னா, பீம் சிங்ன்ற ஒரு எம்எல்ஏ ராங்ஃபுல்லாக தவறுதலாக அவரை காவல்துறை கைது பண்ணுறாங்க. அதாவது அவர் அசம்பிளிக்கு போகிறார், சட்டசபைக்கு போகும்பொழுது போகிற வழியில் ஒரு கேஸ் விஷயமா அவரை கைது பண்ணுறாங்க. கைது பண்ணிட்டு உடனே டைரெக்டாக மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி போய் ஆஜர்படுத்தலை. அதனால அவர் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறார். என்னென்னா, எனக்கு சட்டசபை போகிறதுக்கு ஆஸ் எம்எல்ஏன்ற முறையில் அதிகாரம் இருக்குது, என்னுடைய கான்ஸ்டியூஷனல் ரைட்டை வந்து பறிச்சிட்டாங்க, அதாவது ரைட் டு பர்சனல் லிபர்ட்டி. ஸோ ஹி ஹேஸ் அ ரைட் டு மூவ். ஸோ ஆர்டிகல் 20 அதுதான் சொல்லுது. ஸோ அவருடைய கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸ் பறிச்சதுனால அவர் கேஸ் ஃபைல் பண்ணுறாரு. தன்னுடைய கடமையை அவர் ஒரு எம்எல்ஏன்ற முறையில் சட்டசபையில் போய் பணி செஞ்சுருக்கணும். ஸோ அது தடுக்கப்பட்டது மட்டுமல்லாமல் அவரை வந்து மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி போய் ஆஜர்படுத்தல கைது பண்ண பிறகு. ஸோ அதனால் அவர் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. அந்த கேஸில் அவருக்கு என்ன தீர்ப்பு கிடைக்குதுன்னா, 50,000 ஆஸ் அ எக்ஸம்ப்ளரி டேமேஜஸ் தருமாறு காவல்துறைக்கு அந்த நீதிமன்றம் உத்தரவிடுறாங்க. ஸோ அது என்னென்ன எக்ஸம்ப்ளரி என்னன்னா, இது ஒரு முன்மாதிரியான இருக்கணும் கண்டிப்பாக. அதாவது செய்யக்கூடாத ஒன்று செஞ்சுருக்காங்க, இது ஒரு டாட் தான் இல்லையா? இது லீகல் ரெமிடியா அல்லது லீகல் டேமேஜஸா rupees 50,000 awarded to Mr. Beam Singh MLA as an exemplary damages. ஸோ இதுதான் ஒரு எக்ஸாம்பிள் ஃபார் இன்ஜூரியா சைன் டேம்னோ. அடுத்தது இன்னொரு மேக்ஸிம் அப்படி ரிவர்ஸில், டேம்னம் சைன் இன்ஜூரியா. நம்ம முதல்ல பார்த்தது இன்ஜூரியா சைன் டேம்னம். இது வந்து டேம்னம் சைன் இன்ஜூரியா. இது என்ன சொல்றாங்கன்னா, the above phrase means damage without the infringement of legal right. In this case, the plaintiff suffers loss of damage without an injury to his legal right. Since there is no infringement of legal right, the plaintiff cannot bring any action. இதுல என்னன்னா, பிளைன்டிஃப்ஸ் வந்து டேமேஜஸ் இருக்குன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும் வித்தவுட் எனி இன்ஜுரி டு ஹிஸ் லீகல் ரைட். அதாவது அவருடைய உரிமை வந்து பறிக்கப்படலன்னு சொல்லி இதில் அவங்க ப்ரூவ் பண்ணாதான் கண்டிப்பாக அவங்களுக்கு இதில் ஒரு நிவாரணம் கிடைக்கும். Since there is no infringement of legal right, the plaintiff cannot bring any action. ஸோ அவங்க உரிமையை பறிக்கப்படலன்ட்டு நிரூபணம் ஆகும் தருணத்தில் அந்த பிளைன்டிஃப் வந்து அதை ஒரு கேஸாக கொண்டு வர முடியாதுன்னு சொல்கிறான். ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். A opens a fancy shop opposite to B's fancy shop and the sales in B's shop get diminished, causing loss to B. If B sues A, it is actionable. அதாவது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஏன்ற ஒரு நபர் வந்து ஒரு ஃபேன்சி ஷாப் ஆரம்பிக்கிறாரு. அவர் அந்த பின்ற கடைக்கு எதிர்த்தாப்புல தன்னுடைய கடையை ஆரம்பிக்கிறாரு. அப்போ
அப்புறம் அந்த சேல்ஸ் இந்த பி ஷாப் கெட் டிமினிஷ்ட் காஷிங் லாஸ் டு பி. ஆனால் இந்த ஏ ஷாப் ஆரம்பிச்சதுனால ஏற்கனவே இருக்கிற பி ஷாப்ஸோட வருமானம் குறையுது. ஸோ இப்போ என்ன பண்ணுறாரு, இப்போ பின்ற ஷாப் என்ன பண்ணுற நபர் என்ன பண்ணுறாரு, ஏ மேலே கேஸ் ஃபைல் பண்ணுறாரு. ஃபைல் பண்ணால் இட்ஸ் ஆக்ஷனபிள்னு சொல்லி ஒரு தீர்ப்பு கிடைக்குது. அதே மாதிரி தான் இன் குளுக்கோஸ்டோர் கிராமர் ஸ்கூல் கேஸ். இது என்னென்ன, ஒரு ஸ்கூல் மாஸ்டராக ஒரு ஸ்கூலில் ஒருத்தர் ஒர்க் பண்ணுறாரு. அந்த ஸ்கூல்லேருந்து அவர் ரிசைன் பண்ணிவிட்டு அந்த ஸ்கூலுக்கு எதிரிலே கொஞ்சம் தள்ளியோ என்ன பண்ணுறாரு, ஒரு ஸ்கூல் தனக்கு சொந்தமாக ஒரு ஸ்கூலை ஸ்டார்ட் பண்ணுறாரு. இதனால் என்ன ஆகுதுன்னா, நிறைய மாணவர்கள் அந்த ஹெட்மாஸ்டர் நடத்துகிற புது ஸ்கூலுக்கு போய் ஜாயின் பண்ணுறாங்க. அதனால இந்த பழைய ஸ்கூல் அது என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஃபீஸை கொஞ்சம் குறைக்கிறாங்க. ஸோ இது ஃபீஸை குறைஞ்சதுனால அந்த பாதிக்கப்பட்ட அந்த பிளைண்டிஃப் என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஹெட்மாஸ்டர் நடத்துகிற ஸ்கூல் மேலே கேஸ் ஃபைல் பண்ணுறாரு. கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் எப்படி ஸ்கூல் நடத்துகிறீங்களோ அதே மாதிரி அந்த ஹெட்மாஸ்டர் ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ எந்த விதத்துலையும் உங்களுடைய லீகல் ரைட்டை குறைக்கப்படலை. ஸோ இதில் எந்த ஒரு வயலேஷன்ஸ் எதுவுமே அவர் பண்ணாததுனால அவங்களுக்கு தீர்ப்பு வழங்க மறுக்கிறாங்க. ஸோ இன் குளுக்கோஸ்டர் கிராமர் ஸ்கூல் கேஸ் பார்ப்போம். The defendant, a schoolmaster, started a new rival school with lesser fee. ஸோ குறைந்த ஃபீ ஸ்ட்ரக்சரில் அந்த ஸ்கூல் மாஸ்டர் என்ன பண்ணுறாரு, ஒரு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுறாரு. Several students left plaintiff school and joined the defendant's new school. நிறைய மாணவர்கள் அந்த பழைய பள்ளியிலிருந்து வெளியே வந்து இந்த புது பள்ளியில் ஜாயின் பண்ணுறாங்க. The school maintained by plaintiff had to reduce quarterly fee from 40 to 12 pence. ஸோ 40 பென்ஸ்லேருந்து 12 பென்ஸுக்கு குறைக்க தள்ளப்பட்டிருது. யார் ஸ்கூல்னா, இந்த பிளைன்டிஃப் ஸ்கூல், அதாவது பழைய ஸ்கூல் நடத்துகிறவர். கான்சிக்வென்ட்லி த பிளைன்டிஃப் சஃபர்ட் லாஸ். அது மட்டும் இல்லாமல் அந்த பிளைன்டிஃப் வந்து இந்த வருமான ரீதியாக பாதிப்படைகிறாரு. Plaintiff filed a suit against defendant. The court held that plaintiff is not entitled to any remedy because the defendant started a school and exercised his legal right without infringing plaintiff's legal right. அந்த பழைய பள்ளி உரிமையாளருடைய லீகல் ரைட் எதுவுமே வயலேட் பண்ணாம தான் இந்த ஹெட்மாஸ்டர் ஒரு புதிய பள்ளி ஆரம்பிச்சிருக்காரு. அதனால அவருக்கு எந்த இழப்பும் தர முடியாதுன்னு சொல்லி அந்த நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்குறது. அதே மாதிரி மோகுல் ஸ்டீம்ஷிப் கம்பெனி வர்சஸ் மெக் கிரிகோர் கோ அண்ட் கம்பெனி. இதில் என்ன பார்த்தீங்கன்னா, டிஃபரன்ஸ் கம்பெனி அவங்களுடைய அந்த ஃப்ரீட் சார்ஜஸை குறைக்கிறாங்க. ஏன்னா வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் சார்ஜஸ் குறைக்கிறாங்க. ஸோ இது வந்து தவறுன்னு சொல்லி இன்னொரு கம்பெனி ஃபைல் பண்ணுறாங்க. ஏன்னா கம்மியான அமௌண்ட்டுக்கு அவங்க பிஸ்னஸ் பண்ணுறதுனால தனக்கு வருவாய் இழப்பு ஏற்படுதுன்னு சொல்லி கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. பட் என்ன கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, அவர் வந்து ப்ரைஸு குறைச்சதுனால இதனால வந்து ஒரு தவறும் கிடையாது. அதனால உங்களுடைய லீகல் ரைட் எதுவுமே இங்கே இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் ஆகலை, எனி வயலேஷன்ஸ் அவர் பண்ணலன்னு சொல்லி தீர்ப்பு வழங்குறாங்க. The defendant ship companies reduce freight. The court held that defendants were not unlawful because they reduce freight only to increase their profits. Hence, there is no compensation for the plaintiff. இதுதான் இந்த கேஸ் தான் வந்து டேம்னம் சைன் இன்ஜூரியா. இதுதான் வந்து எக்ஸாம்பிள்ஸ். நம்ம வந்து அடுத்தது லீகல் ரெமெடி. இதில் ஒரு மேக்ஸிமம் வருது, அதாவது யுபி ஜஸ் இபி ரெமிடியம். இதுவும் ஒரு லாட்டினில் வருது தான். இது ஒன் ஆஃப் த லீகல் மேக்ஸிமம். இட் மீன்ஸ் வேர் there is a right, there is a remedy. Ubi jus ibi remedium is nothing but where there is a right, there is a remedy. எங்க ஒரு இடத்துல வந்து ஒருத்தர் உரிமை இருக்கோ, வழிகள் இருக்கோ, கண்டிப்பாக அந்த உரிமை மூலம் தன்னுடைய உரிமையை மீண்டும் பெற்றுக்கொள்ளலாம் in terms of damages as compensation.
A right without remedy is useless. Law provides remedy for every wrong. A person who suffers loss can bring an action for damages. A right without remedy is useless. அதாவது ஒரு வழி இல்லாம ஒரு தீர்ப்பு வரணும்னா அது வந்து மதிக்கத்தக்கது இல்லாமல் போயிடும். Law provides remedy for every wrong. ஒவ்வொரு தவறுக்கும் ஒவ்வொரு தீர்ப்புகளும் வழிகள் இருக்கு. A person who suffers loss can bring an action for damages. ஒரு நபர் பாதிக்கப்பட்டிருந்தா அவரு அந்த லீகலா கண்டிப்பா அதுக்கு உண்டான இழப்பை நீதிமன்றம் மூலம் அவரு கண்டிப்பா பெற்றுக்கொள்ளலாம். Ubi jus ibi remedium is first established in the case of Ashby versus White. நம்ம ஏற்கனவே இந்த கேஸ்ல பார்த்தோம். இந்த Ashby versus White என்னன்னா ஒரு எலெக்ஷன் தேர்தலில் ஒரு ஓட்டருடைய அந்த ஓட்டு அவருக்கு போடுறதுக்கு மறுக்கப்படுது இல்லையா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸோ அவருக்கு அந்த ஓட்டு போட அலோவ் பண்ணதுனால எலெக்ஷன் கமிஷன் வந்து அவங்களுக்கு டேமேஜஸ் தர சொல்லி அந்த கோர்ட் வந்து தீர்ப்பு சொல்லுது. ஸோ அது மாதிரி இதில் என்ன சொல்றாங்கன்னா, Ubi jus ibi remedium is first established in the case of Ashby versus White. இதில் just means legal authority to do something or to demand something. So just means legal authority to do something. ஒரு அத்தாரிட்டி சட்டப்பூர்வம் எதை செய்யணுமோ அதை செஞ்சாகணும், அல்லது செய்ய சொல்லி வற்புறுத்தணும், டிமாண்ட் பண்ணணும். இதுதான் ஜஸ்ட் the term சொல்றது. Then the term remedium means that the person has a right of action in the court of law. அப்படி மீறும் பட்சத்தில் அந்த நபர் வந்து கோர்ட் மூலியமாக அதுக்கு உண்டான தீர்வை காணலாம்னு சொல்லி தான் சொல்லுது ரீமீடியம். ஸோ இதுதான் வந்து உபி ஜஸ் இபி ரெமிடியம். இட் மீன்ஸ் வேர் there is a right, there is a remedy. இது கேஸ் லாஸ் தான் பார்த்தோம். ஆஷ்பி வெர்சஸ் ஒயிட் கேஸ்ல இருக்கு. அடுத்தது பீம் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர். அடுத்தது டிகே பாசு வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால். அடுத்தது நம்ம பார்க்கலாம் இன் மேரிட்டி வெர்சஸ் வில்லியம். The defendant was the owner of the bank and the plaintiff fund was deposited in the defendant's bank. இதில் plaintiff வந்து தன்னோட அக்கௌண்ட்ல பணத்தை போட்டு சேர்த்துன்னு வராரு. defendant வந்து bankers. The plaintiff had sufficient balance in his account. In spite of that, the defendant refused to honor the check to him. ஒரு நாள் வந்து அந்த plaintiff வந்து தன் அக்கௌண்ட் இருக்கிற பணத்தை எடுக்க ஒரு செக் கொடுக்குறாரு. அவருக்கு அந்த பணத்துக்கு உண்டான செக்குக்கு உண்டான பணம் தர மறுக்குது அந்த பேங்க். ஸோ ஒரு கோர்ட்ல ஃபைல் பண்றாரு பெட்டிஷனர், அதாவது டெபாசிட் அக்கௌண்ட் ஹோல்டர் ஃபைல் பண்றாரு. The court held that the defendant is liable for the loss caused to the plaintiff. கோர்ட்டும் அதுக்கு தீர்ப்பு வழங்குது. அவருக்கு உண்டான பணத்தை அவருக்கு தராதனால அந்த பேங்க் மேல நடவடிக்கை எடுக்கிறாங்க. அதாவது டேமேஜஸ் எதை பே பண்ண சொல்லி காம்பன்சேஷன் கொடுக்க சொல்லி அந்த கோர்ட் வந்து பேங்குக்கு தீர்ப்பு வழங்குது. The maxim ubi jus ibi remedium was applied as the plaintiff legal right was violated and defendants were liable to pay damages. இதில் பார்த்தீங்கன்னா அவருக்கு plaintiff வந்து அக்கௌண்ட்ல பணம் வச்சிருக்காரு, அதுக்கு உண்டான செக் தான் கொடுக்குறாரு. ஸோ அவருக்கு பணம் தர பேங்க் மறுக்கின்ற காரணத்தால ஸோ அவருடைய லீகல் ரைட் இங்கே வந்து பறிக்கப்படுகிறது. அதான் லீகல் ரைட் வாஸ் வயலேட்டட் and hence defendants were liable to pay damages. அவருடைய லீகல் ரைட்டை பறிச்சதுனால அவருக்கு உண்டான இழப்பீடை அவருக்கு தருமாறு இந்த நீதிமன்றம் பேங்குக்கு அறிவுறுத்துது. ஸோ இது ஒரு ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் ஃபார் தி லீகல் ரெமெடி, தட் இஸ் உபி ஜஸ் இபி ரெமிடியம். நம்ம இந்த வீடியோவில் 3 மேக்ஸிம் பார்த்தோம். அதாவது இன்ஜூரியா சைன் டேம்னோ, டேம்னம் சைன் இன்ஜூரியா அண்ட் யுபி ஜஸ் இபி ரெமிடியம். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸில் சென்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.